கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல, இந்த ஓய்வு நாள்ல நம்ம தேவனுடைய வார்த்தைக்காய் கடந்து போவோம். ஆவியான நம்மளோட பேசுவாராக. அல்லேலூயா. நம்ம வசனத்தை படிப்போம். யோவான் 8:32 வசனம். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. தலைகளை சாய்த்து நம்ம ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு சோத்திரம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உமக்கு சோத்திரம் அப்பா. இந்த ஓய்வு நாள்ல என் தேவனா கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிருபை செய்து காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். இந்த அடையாள மரத்தை நீங்க வெளிப்படுங்க அப்பா. இந்த வார்த்தைகள் வெளிப்படட்டும். அநேக இருதயத்தை கிரிய செய்யட்டும் அப்பா. தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. வார்த்தைக்கு எதிராக செயல்படுற எல்லாம் வானமண்டல பொல்லாத சேனைகளை நர்சாக இயேசுவின் நாமத்தால் கடிந்து வெளியேறும்படி செபிக்க. தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். ஆவியானவர் பேசுவீரா, கிருபை செய்யுங்க அப்பா. எந்த தடையிலாத நடத்தி கொடுப்பீராங்க. தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு இது அநேக காண அநேக பிரயோஜனமுள்ளதா இருக்க உதவி செய்யுங்க. நர்சாக இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா. இதனால நம்ம வார்த்தைக்காய் கடந்து போவோம். இந்த நாள்ல தேவன் ஒரு 3 விஷயங்களை குறித்து பேசும்படி ஆவியானவர் இந்த நாள்ல எனக்கு ஏவப்பட்டதுனால ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். 3 விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய 3 விஷயங்களை சரிப்படுத்தணும். ஆண்டவர் ஒரு மனிதன் ஒரு 3 விஷயத்தை சரிப்படுத்தும்படி ஆவியானவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக, என்னோடு பேசுவார், உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தைப்படி நம்ம நடந்து கொள்ளலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது வசனம், நீதிமொழிகள் 27 20 வசனம். அதுல சொல்லப்படுது, பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகுவதில்லை, அதுபோல மனுஷுடைய கண்கள் திருப்தி ஆவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, பாதாளம் அழிவும் எவ்வளவு பேர் மரித்தாலும் எவ்வளவு பேர் இறந்து போனோம் அது திருப்தி ஆகவே ஆகலாம். ஏன்னா தினம் மரித்து கொண்டே இருப்பாங்களாம். அதே போலதான் நம்ம கண்களும் திருப்தி ஆவதில்லை. அப்போ நம்ம கண்கள் திருப்தி ஆகும்படி இருக்கணுமா? அதாவது திருப்தி எதை பார்த்தாலும் திருப்தி ஆகாதபடி இருக்கிறதுனால கண்கள் திருப்தி ஆவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. எப்படின்னா, பாதாளமும் அழிவும் திருப்தி ஆவதில்லை, அது போல மனுஷருடைய கண்கள் திருப்தி ஆவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு புஸ்தகத்துல 6 22 23 சொல்லப்படுது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். முதல்ல மனுஷுடைய கண் எப்படிதான் சரீரத்தின் வெளிச்சமா இருக்கு. நம்ம கண்கள் தான் நமக்கு வெளிச்சமா இருக்கிறதாம். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் தெளிவா இருக்குமா. நம்ம கண் தெளிவா இருந்தால், கண் என்றால் எல்லாத்துக்கும் முக்கியமானது கண். அல்லையா. நம்ம சரீரத்தை நடத்துவதே கண் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ணு பார்க்கும் போதுதான் என்ன செய்யணும்னு அதுக்கு அடுத்துதான் எல்லாமே செயல்படும். நம்ம கண்கள் தெளிவா இருக்கும்போது, இன்னைக்கு இந்த ஒரு பள்ளம் இருக்குதுன்னா, இந்த பள்ளத்தை நம்ம தாண்டி போனா நம்ம கண் அதை பார்த்த உடனே அப்புறம் செயல்படும். மீதி நம்ம இதை தாண்டி போனோம், ஒரு தப்பான காரியம் அங்க இருக்குது, அது விலகி போனோம், முதல்ல கண்ணு பார்ப்போம், அப்ப விலகி பார்ப்போம். கண்ணு சரியா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சார். உன் கண் சரியா இருந்தா, அல்லேலூயா, அதாவது உன் கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். அப்போ நம்ம கண் தெளிவா இருந்தா நம்ம சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். அப்போ நம்ம கண்ணை தெளிவா வைக்கணும். அல்லேலூயா. தெளிவா வைக்கணும்னா சரியா வைக்கணும், சரியா பார்க்கணும், சரியா நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல 2வது வசனம் சொல்லுது, உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். அல்லேலூயா. நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும், நம்ம கண்ணு கெட்டதா இருந்தா நம்ம சரீரம் முழுதும் இருள் அடைஞ்சிருமா, நம்ம வாழ்க்கையே இருள் அடைஞ்சிரும். நம்ம கண் சரியில்லைன்னா நம்ம கண்ணு சில பேரை பார்த்து போராமை கொள்ளும். பாத்துக்கீங்களா? கண்ணுல பார்க்கும் போது அவங்கள போராம கொள்வாங்க, எப்படி இருக்கிறான் பாரு, எப்படி இருக்கிறான் பாரு. அத போல நம்ம கண் அது தப்பான அது இருளான பார்வையா இருந்தா நம்ம சரீரம் முழுதும் இருள் அடைஞ்சிடும், நம்ம வாழ்க்கையே இருள் அடைந்து விடும்.
நம்ம வாழ்க்கை இருள் அடைந்து. அப்ப கண் சரியா வைத்துக் கொள்ளணும். நம்ம பார்க்கிற பார்வை சரியா இருக்கணும். ஒருவரையும் குறை சொல்லக்கூடாது. கண்கள் பார்த்து குறை சொல்லக்கூடாது. அப்ப கண்கள் சரியா இருக்கணும். உங்க கண்கள் சரியா இருக்கும்போது உங்களுடைய நடக்கை சரியா இருக்கும். உங்க பாதை சரியான பாதையில நீங்க போவீங்க. உங்க கண்கள் சரியில்லாத போது உங்க பாதை சரியான வழியில போகாது. அல்லேலூயா. அப்படி என்று சொல்லப்படும். அப்ப நம்ம கண்ணு சரிப்படுத்திக்கணும். அதுலயே இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரின் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உன் கண்ணுகிறத எடுத்து போடு, மற்றவன் கண்ணில், உன் சகோதரன் கண்ணில் இருக்கிறத அப்புறம் எடுத்து போடலாம். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு சொல்லப்படுது, முதல்ல நீ சரிப்படு, நீ சரியா இரு. முதல்ல என்ன சரிப்படுத்திக் கொள்ளு. நான் சரியா நடந்து கொள்ளணும், நான் சரியா இருக்கணும்னு முதல்ல நம்ம பார்க்கணுமா. அதுக்கப்புறம் தான் மற்றுடைய கண்கள், மற்றுடைய பார்வை, அவங்க எப்படி நடக்கிறான்னு நம்ம பார்க்கணுமா. முதல்ல நம்ம சரிப்படுத்துவோம், மற்றவங்களை குறை சொல்லுகிறதை விடணும். ஆண்டவர் நமக்கு தெளிவா சொல்லப்படுகிறாரு, மற்றவர்களை குறை சொல்வதை நம்ம நிறுத்தணும். முதல்ல நம்ம சரிப்படுத்திக்கணும். நம்ம சரியா இருக்கிறோமா? உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்துல நம்ம சரியா இருக்கிறோமா? நம்ம பிள்ளைக்கு நம்ம தகப்பனா சரியா இருக்கிறோமா? நம்ம பிள்ளைக்கு நம்ம தாயா சரியா இருக்கிறோமா? நம்ம ஊழியத்துல நம்ம சரியா இருக்கிறோமா? நம்ம தேவனுக்கு பயந்து இருக்கிறோமா? நம்ம ஊழியக்காரருக்கு பயந்து இருக்கிறோமா? எல்லாத்துக்கும் பயந்து இருக்கிறோமா? முதல்ல நம்ம சரி பண்ணணும். அதை விட்டு மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது, மற்றவங்களை தேவையில்லாத பேசக்கூடாது என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ நாம சரிப்படுத்திக் கொள்ளணும். நம் கண்ணை சரிப்படுத்திக் கொள்ளணும். மற்றவங்களே நம்ம குறை சொல்ற கண்ணா இருக்கக்கூடாது. முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. நாம வெளிச்சமா இருக்கணும். அல்லேலூயா. அவ வெளிச்சத்தில் இல்லைன்னு சொல்லி நம்ம இருள் இருந்து மற்றவங்களை வெளிச்சத்தில் இல்லைன்னு சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்ப முதலாவது நம்ம சரீரத்தில் இருக்கிற கண்களை நம்ம தெளிவா வைத்துக் கொள்ளணும். நம்மளை கண்கள் கொண்டு மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்புறமேட்டு நீதிமொழிகள் 2:20 சொல்லப்படுது, ஆதலால் நீங்கள் நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்னா, நம்முடைய பாதை நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் இங்க வார்த்தை சொல்லு. கண்கள் எப்படி இருக்குன்னா, நல்லவர்கள் வழியில நடக்கணுமா. நமக்கு முன்பாக நல்லவர் யார் இருக்கிற இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து போல நம்ம நடக்கணும். அவர் நமக்காக எப்படி பாடுபட்டார் அதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கணும். அவர் மனிதனா பிறக்கும் போது எப்படி நியாயமா நடந்து கொண்டார், மற்றவங்களை குறை சொல்வதே இல்லை, மற்றவர்களை குறித்து தப்பாக பேசுவது இல்லை, அப்படியெல்லாம் இல்லாத அவர் எப்படி நடந்து கொண்டாரோ அதே போல நம்மளும் நீதிமான் பாதையில நடக்கணும். அவர் ஒருவர் தான் நீதிமான். நம்மலாம் நீதிமானா ஆக்கப்பட்டவர்கள். நீதிமான் யார் என்று கேட்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் நீதிமான். நம்மெல்லாம் நீதிமானா ஆக்கப்பட்டவர்கள். அவர் மூலியமா நீதிமானா ஆக்கப்பட்டவர்கள். நீதிமானுக்கும் நீதிமான ஆக்கப்பட்டவர்களுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அப்ப நீதிமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை நம்ம கை கொள்ளணும். அவர் எப்படி நடந்து கொண்டார், இந்த பூமியில 33 வருஷம் வாழும் போது அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படியெல்லாம் தேவனுக்கு பயந்து இருந்தார், மனுஷரிடத்துல எப்படி மரியாதையா நடந்து கொண்டார், மற்றவர்கள் அவருக்கு தீங்கு நினைக்கும் போதும் அவர்கிட்ட இருந்து எப்படி விலகி போனார், அவங்களை பத்தி குறை சொல்லாம இருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அதுதான் தேவன் சொல்றார், நீதிமான் பாதையிலே காத்து கொள்ளுங்கள். நீதிமான் பாதையில நம்ம காத்துக்கொள்ளணும். அப்ப இயேசு கிறிஸ்து பாதையில நம்ம காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிற நாமம், இயேசு கிறிஸ்துவை நம்ம வணங்குற நாமம் இயேசு கிறிஸ்து போல இருக்கணும். அதான் போகுது. கட்டினா ரஜினி ஸ்டைல், ரஜினி ரசிகராக ரஜினி போல ஸ்டைல் பண்ணுவான், ரஜினி போல ட்ரெஸ் போடுவான், ரஜினி போல பேசுவான், ரஜினி போல கைகளை ஆட்டுவான். ஏன்னா அவன் ரஜினி ரசிகன். விஜய் போல அது போல நடிகர்கள் பார்த்தா ஒவ்வொரு நடிகர் போல ஒவ்வொரு அவருடைய சீஷர்கள் அதே போல. அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷரா இருக்கிற நாமம், இயேசு கிறிஸ்து பிள்ளையா இருக்கிற நாமம் இயேசு கிறிஸ்து போல இருக்கணும். நடக்கையில, எண்ணத்துல, செயல்பாடுகளை, பேச்சில, நம்ம கண்ணுல எல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னால எப்படி இருந்தாரோ அதே போல நாம இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம பின்பற்றுகிறவர்கள் ஆண்டவர் போல நடந்து கொள்ளணும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக எதை தெளிவுபடுத்தணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 34வது அதிகாரம் 13வது வசனத்தை சொல்லப்படுது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடற்றத்துக்கும் விலக்கி காத்துக்கொள். ரெண்டாவது நம்முடைய நாவை காத்து கொள்ளணும். நம்ம நாவு எப்படி இருக்குதுன்னா பொல்லாப்பா உள்ளதா இருக்கிறது, தேவையில்லாத பேசுகிறது, மற்றவர்களை குறை சொல்வதா இருக்கிறது. நம்முடைய நாவு
ரொம்ப எப்படி சொல்ல வருதா, நாவு பயங்கரமானது. இந்த நாவு ஆனது பயங்கரமான ஒரு விஷம் உள்ளதா இருக்கிறது இந்த நாவு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டாவது நம்ம நாவை காத்துக்கொள்ளணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம எதை குறித்து பேசுறோம், யாரை பத்தி பேசுகிறோம், நம்ம எதை செய்கிறோம், அந்த நாவு மூலியமா எதை பேசுகிறோம், நம்ம ஞானமா பேசணும் என்று ஆண்டவர் சொல்றார். உன் நாவை பொல்லாப்புக்கு, உன் உதடுகளை கபடற்றுக்கும் விலக்கி காத்துக்கொள். பொல்லாப்புக்கு விலகி காத்துக்கொள். உன் நாவு மூலியமா பொல்லாப்பு பேசாத. பொல்லாப்புக்கு உன்னை விலகி காத்துக்கொள். உன் நாவை பொல்லாப்புல இருந்து விலகி காத்துக்கொள். ஆண்டவர் தெளிவா சொல்றார். அப்போ நம்ம நாவை பொல்லாப்புக்கு விலகி காத்துக்கொள்ளணும். சங்கீதம் 52 சொல்லுகிறது, நீ கேடுகளை செய்து எத்தனம் பண்ணுகையை கடுகாய், உன் நாவு தீட்டப்பட்ட சவர கத்தியை போல் இருக்கிறது. நம் நாவு எப்படின்னா, நீ கேடுகளை செய்து எத்தனம் பண்ணுகிறாய் அப்படின்னா, நம்ம எப்படின்னா நம்ம நாவு மூலியமா கேடுகளை செய்து எத்தனம் என்றால் கேலி செய்கிறது, மற்றவங்களை தேவையில்லாத பேசுறது, எத்தனம் பண்ணுகிறாது கடு செய்யும். உன் நாவு தீட்டின சவர கத்தியை போல் இருக்கும். சவர கத்தி என்றால் சேவிங் பண்ண, அதுதான் ரொம்ப ஷார்ப்பான கத்தி. அது போல நம்ம மற்றவங்களை நாவு மூலியமாவே அறப்புமா, நாவு மூலியமாவே துன்பப்படுத்துவோமா, நாவு மூலியமாவே அவங்களை கஷ்டப்படுத்துவோமா. அப்ப நம்ம நாவு எவ்வளவு பொல்லாப்பாவா இருக்கிறது பார். அப்போ நம்ம நாவு பொல்லாப்புக்கு விலக்கி காத்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம நாவு எப்படி செய்யணும், பொல்லாப்புகளை செய்யற நாவா இருக்கிறது. அப்ப நம்ம நாவை நம்ம காத்து கொள்ளணும். எரேமியா புஸ்தகம் 9 சொல்லுது, அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் அவைகளோடு தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உதட்டினாலே அவனுக்கு பதிவிடம் வைக்கிறான். எப்படி இருக்குதுன்னா, அந்த நாவானது அவன் தன் நாவுக்கு ஒருத்தர் பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு சமாதானம் பேசுதான். நீங்க நல்லவங்க, நீங்க அப்படிப்பட்டவங்க, நீங்க இப்படிங்க சொல்லி நம்ம நாவு எப்படி பேசுமா, நல்லபடியா பேசுமா. ஆனா உள்ள உதடுல ஒரு எப்படி சொல்றதுன்னா, பின்னாடி போய் ஒரு மாதிரி பேசுவாங்களாம். அல்ல இல்லையா? முன்னாடி ஒரு மாதிரி, பின்னாடி ஒரு மாதிரி பேசுமா அந்த நாவு. இந்த நாவானது பொல்லாப்பா இருக்கிறது. இந்த நாவு கரெக்டா வைக்கணும், கரெக்டா பேசணும், நம்ம என்ன பேசுறோம்னு யோசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இரண்டாவது நாவை சரி செய்யணும். அல்லேலூயா. முதலாவது கண்களை சரி செய்யணும், இரண்டாவது நாவை சரி செய்யணும். இந்த நாவு முன்னாடி ஒரு பேச்சு பேசுமா, பின்னாடி ஒரு பேச்சு பேசுமா. முன்னாடி ஆள் இருக்கும்போது அவங்கள பத்தி அப்படிங்கன்னு பேசுமா. அவங்க போன பிறகு அவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுமா. இந்த நாவானது எப்பவுமே கேடு உள்ளதோ கிறுக்கு உள்ளதா இருக்கிற இதே எப்படி இருக்குதோ அது போல நாவும் கேடு உள்ளதா இருக்குது. நம்ம கேடுகளுக்கு போக வைக்கிறதா இருக்கிறது. அப்போ நம்ம நாவை சரி செய்து கொள்ளணும். அல்லேலூயா. சங்கீதம் 140 சொல்லுது, பொல்லாத நாவு உள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை, கொடுமையான மனுஷனை பார்க்கபடி பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். அல்லையா? பொல்லாத நாவு உள்ளவன் பூமியில நிலை நிற்பதில்லையா. நம்ம தேவையில்லாத பேசுறவங்க, தேவையில்லாத குறை சொல்றவங்க, மற்றவங்களை பத்தி தேவையில்லாத பேசுறவங்க எல்லாம் இந்த பூமியில நிலை நிற்பதில்லை. அல்லையா? அப்போ நம்ம பொல்லாத பேசக்கூடாது. அத கொடுமையான மனுஷன் பறக்கபடி பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். அவன் கொடுமையான மனுஷன் தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது அவன் வார்த்தையே அவனை வேட்டையாடமா. அவன் பேசுகிற அந்த நாவே அவனுக்கு விரோதியாயிடுமா. அந்த நாவாலே அவன் மரித்து போவான், அந்த நாவாலே அவன் விரோதி ஆவான், அந்த நாவாலே அவன் பிரிந்து போவான், அந்த நாவாலே அவன் பெயர் கெட்டு போவோம் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த நாவை நம்ம சரிப்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம என்ன பேசுறோம் நிதானிக்கணும். நிதானிக்கிற தன்மை நமக்குள்ள இருக்கணும், நிதானமா இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் சரியா இருக்கிறதா இந்த நாவல வருகிற, ஏன்னா அந்த நாவல நம்ம தேவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறார்.
இந்த நாவுல நமக்கு அதிகாரத்தை வைத்துக்கிறார். நம்ம நாவுல என்ன பேசுறோமோ அதுதான் நடக்கும். அப்போ நம்ம நாவை சரியா வைத்துக்கொண்டு சரியாக பேசணும். நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொன்னா அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீ அப்படி போயிடுவே இப்படி போயிடுவே தப்பான எண்ணத்தோட நம்ம நாவல சொன்னா அது அவங்களுக்கும் பலிக்கும் நமக்கும் பலிக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளும், நம்ம நாவுல வல்லமை இருக்கு, தேவன் நமக்கு அதிகாரத்தை பறித்திருக்கிறார். அதனால நம்ம நாவுல பேசுகிற வார்த்தைகள் சரியா இருக்கணும். மனைவியை தேவையில்லாத வார்த்தைகள் திட்டக்கூடாது, கணவனை தேவையில்லாத வார்த்தைகள் திட்டக்கூடாது, பிள்ளைகளை தேவையில்லாத வார்த்தைகளை திட்டக்கூடாது. அப்ப நம்ம நாவை சரியா வைத்துக் கொள்ளணும். இந்த நாவுனால பெரிய கேடு நடக்கும் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. கர்த்தர் நாம மையப்படுவதாக. அப்போ நம்ம நாவை சரியா வைத்துக் கொள்ளணும். நம்ம நாவுல ஒருத்தர் நம்மளை பத்தி தப்பா பேசினாலும் நீங்க பேசாம அந்த இடத்த விட்டு விலகி போனாலும் அங்க சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. ஒருத்தர் நம்மளை குறை சொல்றாங்களா, அதை கேட்டுக்கிட்டு நீங்க தனிமையா எதுவுமே இந்த நாவு மூலியமா பேசாம வெளியே போனீங்களாங்களே, உன் நாம அங்க மகிமைப்படும். அல்லேலூயா. அவன் அவ்வளவு பேசி அவளை திருப்பி பேசுறப்பா, தேவனுடைய பிள்ளைனா அவன் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உன் நாம மகிமைப்படும். அப்போ நம்ம நாவுல யார் எது நம்மளை பத்தி குறை சொன்னாலும் திருப்பி அவங்களுக்கு சொல்லாம நம்ம நாவை தாழ்மைப்படுத்திக் கொண்டு நம்ம கடந்து போகும்போது நமக்கு கனம் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ நாவுல நம்ம பேசுற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம என்ன பேசுறோம் கவனிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். உபாகம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. இதுல 3வது நம்ம எதை சரி பண்ணோம்னா, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவிக்க அவர்களுடைய நமஸ்கரிக்காமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமல், நம்ம இருதயம் வஞ்சிக்கப்படாமல், நமக்கு தெரியாம நம்ம இருதயம் வஞ்சிக்கப்பட்டிருக்கும். அப்படி வஞ்சிக்கப்படாமல் நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்துக்குள்ளதான் இருப்போம், தேவனுக்குள்ளதான் இருப்போம். ஆனா நம்ம அந்நிய தேவர்களை நமஸ்கரிப்போமா? எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ளதான் இருப்போம். அல்லேலூயா. எப்படி நம்ம ஆண்டவர் தான் துதிப்போம், ஆண்டவர் தான் நேசிப்போம், ஆண்டவருக்குள்ள ஆலயத்தை தான் கடந்து போவோம். நம்ம இருதயம் ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க இருதயம் உண்மையா இருக்கும். நம்ம இருதயம் எப்போ பொய்யா இருக்கிறதோ, நம்ம இருதயம் எப்போ கேடு நடிக்கிறதோ மற்றவங்களுக்கு, நம்ம இருதயம் மற்றவங்களுக்கு எப்போ குறை கண்டுபிடிக்கிறதோ, நம்ம இருதயம் எப்போ தப்பா பேசுகிறதோ, அப்ப நம்ம யாருக்கு நமஸ்கரிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா சத்துருவுக்கு, பிசாசுக்கு. ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளை. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம இருதயம் தவறான எண்ணம் நமக்குள் இருந்தாலே, நீ கிறிஸ்துவனா இருந்தாலும் நீ சத்துருவு தான் நமஸ்கரிக்கிற, சத்துரு உனக்குள்ள வாசம் செய்யறான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் நாம உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமல், அல்லையா, நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான். அல்லேலூயா. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தங்க சிலை, ஒரு கன்னிக்குட்டியை செய்து தேவனுக்கு பலியிட்டார்கள், கர்த்தருக்கு பலியிட்டார்கள் இருக்கும். நீங்க நல்லா வசனத்தை படிச்சு பாருங்க. கர்த்தருக்கு தான் பலியிட்டார்களாம். அங்க செஞ்சு வச்சது என்னது? விக்கிரகம். கர்த்தருக்கு தான் பலியிட்டார்கள். ஆனா செஞ்சுக்கிறது விக்கிரகம். அதே போலதான் நம்ம கர்த்தரை தான் சோத்தரிக்கிறோம், கர்த்தரை தான் துதிக்கிறோம். ஆனா நம்ம இருதயத்துக்குள்ள இருப்பது விக்கிரகம். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு கேடு நினைக்கிறதா அது விக்கிரகம், மற்றவங்களை குறை சொல்லுகிறதா அது விக்கிரகம். அல்லையா. மற்றவங்க தப்பா நினைக்கிறதா விக்கிரகம். ஒரு சகோதரிய ஒரு தப்பான இச்சையில பார்த்தா விக்கிரகம், ஒரு சகோதரி தப்பான இச்சையில் பார்த்தா விக்கிரகம். ஆனா தேவனைத்தான் நீ விசுவாசிக்கிற, தேவனை தான் துதிக்கிற, ஆனா உள்ள இருப்பது விக்கிரகம். அவர்கள் தேவனுக்கு தான் பலியிட்டார்கள், ஆனா செஞ்ச பொம்மை கன்னிக்குட்டி, அதாவது விக்கிரகம். அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், தேவன் நமக்கு தெளிவா வெளிப்படுத்துகிறார். நம்ம தேவனுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா இருதயத்துல தேவன் இருக்கிறாரா, இல்ல இச்சை இருக்கிறதா, இல்ல கோபம் இருக்கிறதா, இல்ல எரிச்சல் இருக்கிறதா, என்ன இருக்குது உள்ள பாருங்க. தேவனா விக்கிரகமா? ஆனா தேவனுக்கு தான் பலியிடுகிறோம். ஆனா பலியிடுகிறது தேவனுக்கு சொல்லிட்டு, கர்த்தர் என்று பேரை சொல்லிட்டு விக்கிரகத்துக்கு பலியிடுறோமா இல்ல தேவனுக்கு பலியிடுறோமா நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பலியிட்டார்கள், ஆனா விக்கிரகத்தை வைத்தார்கள். தேவன் விக்கிரகத்துக்கு எரிச்சல் உள்ள தேவன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. உங்களோட பேசுகிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்றது, அழிவு வரும் முன்பு மனுஷுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்பாக தாழ்மை. ஒரு மனுஷனுக்கு அழிவு வருதுன்னா
அவன் இருதயம் இருமாப்பா இருக்குமா. அப்ப நம்ம அழிவுக்கு காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா இருதயம். அதே நான் முதல்ல சொன்ன, நம்ம இருதயம் கேடு நினைச்சுதான் நமக்கு அழிவு உண்டாகும். நமக்கு அழிவுக்கு காரணமே இருதயம் தான். அப்ப இருதயத்தை நம்ம சரியா வைத்துக் கொள்ளணும், இருதயத்தை நம்ம சரியா பார்த்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 23:7 சொல்லப்படுது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கின்றான். அவன் இருதயத்துடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கின்றான். அல்லேலூயா. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவர் ஏன் சொல்றான்னா, அவன் மேல் பார்வை, இப்ப நான் பார்க்கறது நல்லா வயிற்றுல நல்லா பேசுவேன், நல்லா இருப்பேன். ஆனா என் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குதோ அப்படிதான் நான் இருப்பேன். மேல் தோற்றத்தை வைத்து ஒரு மனிதனை கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய தோற்றத்தை வைத்து ஒரு மனுஷனை கண்டுபிடிக்க முடியாது. அவன் பேச்சை வைத்து அவன் நல்லவனா கெட்டவனா கண்டுபிடிக்க முடியாது. அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அவன் இருப்பான். மேல் தோற்றத்துல இருக்கிறதெல்லாம் வேஷம். அப்ப இருதயத்தின் நினைவு என்னவோ அதுதான் உண்மையான உருவம். அதுதான் ஆண்டவர் உன் இருதயத்தின் நினைவை நான் அறிந்திருக்கின்றேன் என்று சொல்றார். நம்ம இருதயத்தின் நினைவை அவர் அறிந்திருக்கிறார். காரணம் தான், உன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குது என்று அவருக்கு தான் தெரியும். நம்ம இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் நம்ம தோற்றம், அங்கதான் நம்ம நினைவு இருக்கும். அதை பத்தி தான் நம்ம பேசுவோம், அதை குறித்து தான் நம்ம செயல்படுவோம், அதே நினைப்புல இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதா. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், இருதயத்தின் நினைவு எங்கோ அங்க இருப்போம். அப்ப நம்ம இருதயத்தின் நினைவு தேவன் இருக்கிறாரா? அல்லேலூயா. நம்ம இருதயத்தின் நினைவுல அன்பு இருக்கிறதா? நம்ம இருதயத்தின் நினைவுல நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? இதெல்லாம் பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப மூன்றாவதாக நம்ம இருதயத்தை சரிப்படுத்தணும். முதல்ல சொன்ன கண்கள், இரண்டாவது சொன்னேன் உங்களுக்கு நாவு, மூன்றாவது இருதயம். இந்த இருதயத்தை சரிப்படுத்தணும். அல்லேலூயா. இது மூன்றும் நம்ம சரிப்படுத்தி கொண்டா நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருப்போம்னா தேவனோடு இருப்போம், தேவனோட இணைந்து இருப்போம். இது மூன்றுல எதுவும் சரியில்லைன்னா, ஒன்று சரியில்லாத போனாலும் நம்ம தேவனோட இணையவே முடியாது. நம்ம தேவனோட இருக்கிறேன், தேவனோட நான் பேசுறேன், தேவனோட உறவாட சொல்லிக் கொள்ளலாம், ஆனா தேவனோட இருக்க முடியாது. இந்த மூன்றும் விட்டு நம்ம விலகணும். இது மூன்றையும் நம்ம காத்துக்கொள்ளணும். கண்ணை சரியா காத்துக்கொள்ளணும், நம்ம நாவை சரியா காத்துக்கொள்ளணும், நம்ம இருதயத்தை சரியா காத்துக்கொள்ளணும். இது மூன்றையும் நம்ம சரியா காத்துக்கொண்டாதான் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ முடியும். அல்லேலூயா. தேவன் நாம மகிமைப்படுவதாக. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லுது, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்திலே அதை விசாரித்து என்னை புடமிட்டு பாரும், ஒன்றும் காணாது இருக்கிறது. என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஆண்டவர் தாவீதுங்க சொல்றாரு, என் இருதயத்தை புடமித்து பாரும். அல்லேலூயா. நம்மெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கூட, ஆண்டவரே என் இருதயத்தை புடமிட்டு பாருங்க ஆண்டவரே, என் இருதயத்துல கேடு இருக்குதா, தப்பான எண்ணம் இருக்கிறதா அப்படின்னு புடமிட்டு பாடணுமா. அவர் இருதயத்துல புடமிட்டு பார்க்கும்போது, ராக்காலத்துல பார்க்கும்போது அவர் இருதயத்துல ஒன்றும் இல்லையா. அவர் அப்பவும் சொல்லி, என் இருதயத்துல ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஆனாலும் என் வாயில தேவையில்லாத வார்த்தைகள் பேசாதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட தாவீது சொல்றார். அப்போ நம்ம இருதயத்தை தேவனிடத்துல பரிசோதி பார்க்க சொல்லணும். அல்லேலூயா. நம்ம இருதயத்துல ஒன்று இல்லாத நம்ம இருக்கணும். அப்புறம் நம்ம நாவை சரி பண்ணணும். ஆண்டவர் சொல்றார், நம்ம கண்ணு சரி பண்ணணும். அல்லேலூயா. இதுங்க கவனமா இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்வதற்கு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்ட தேவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினக்கா, எனக்கும் ஆண்டவர் பேசிக்கிறார். நானும் நிறைய தேவையில்லாத பார்வைகளை பார்த்திருக்கிறேன் போல இருக்கு, நானும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இருக்கிறேன் போல இருக்குது, என் இருதயத்துல கடினம் இருக்கிறது போல இருக்குது. ஆண்டவர் என்னோட வெளிப்பட்டதுக்காக நான் உங்களோட பேசியிருக்கிறேன். உங்களுக்குள்ள என்ன போல நீங்கள் யாராவது மனம் கஷ்டப்பட்டிருந்தீங்களா, தயவு செய்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு நம்ம இருதயத்தை சரிப்படுத்துங்க, கண்களை சரிப்படுத்துங்க, உங்களுடைய வார்த்தைகளை சரிப்படுத்துங்க. ஆவியானவர் உங்களோடு இருப்பாராக. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை உங்களோட பேசிட்டு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாள்ல பேசும்படி ஆவியானவர் ஏவியதுக்காய் சோத்திரம், வார்த்தைகள் வெளிப்பட்டதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. நான் நைட்டு இரவெல்லாம் தியானிக்கும் போது ஆண்டவரே வேற வசனங்களை நான் எடுத்து வைத்தாருந்தாலும் அதிகாலையிலே ஆண்டவரே இதை பேசும்படி நீ ஏவி ஆண்டவரை மாற்றி பேச வைத்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. நாம மகிமைப்படும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அநேக இருதயத்துல கிரியை செய்து ஆண்டவர் கண்களை சரி செய்யும்படி, அவர் நாவுகளை சரி செய்யும்படி, ஆண்டவரே அவர் இருதயத்தை சரி செய்யும்படி, என் தேவனா கர்த்தர் வெளிப்படும்படி
மன்றாடி செபிக்கிறப்பா. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இந்த நாள்ல இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. மகிமை வெளிப்படட்டும். நான் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பிதாய தேவனை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்ம ஆளுகிற பரிசுத்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கமும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்நிய ஐக்கியமும் சகா காலமும் இயேசு கிறிஸ்து வருகையில் சமாத்தோட ஆசீர்வாதத்தோடு எப்போது உங்களோடு இருப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமீன். God bless you.